ரம்பா, இன்னைக்கு இந்திரலோகத்துக்கு போவில்லை? பதிசேவைக்கு நேரம் இல்லாமல் என்னை பரிசோதிக்கும் அந்த பயங்கர சிறைக்கு நான் போயாக வேண்டும். பெண்ணை காட்சி பொருளாக்கி அவளை ஆடவிட்டு அங்கு அசைவளை கண்டு ரசிக்கும் அந்த கேளிக்கை மண்டபத்திற்கு நான் போய்த்தான் ஆக வேண்டும். அப்படின்னா அந்த இந்திரலோகத்தை இன்னைக்கு நான் பார்த்தே தீரணும். சாபம் கொடுத்த அந்த இந்திரனையும் அவனை சூழ்ந்திருக்கிற அந்த தேவர்களையும் இன்னைக்கு எப்படியாவது சந்திச்சே ஆகணும். வேண்டாம், இந்திரன் கண்ணு விட்டால் ஆபத்து. ஆபத்தா? அவன் என்ன பொறாம பிடிச்சவனா இருப்பானா? ரம்பா, அங்க இருக்கிற தேவர்கள்லாம் உன்னுடைய நாட்டியத்தை கண்டு ரசிக்கும் போது இந்த மாலையிட்ட மனாடம் நான் பார்த்து ரசிக்கப்படாதா? பத்தியா 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 என்கிட்டயே கோபிக்காதீர்கள், அழைத்து போகிறேன். மணந்த கணவனை மாலையாக்கி அழைத்து போகிறேன். மாலையாக்கியா? முட்டாள்களே, சொர்க்கத்திற்கு அனுப்பிய புண்ணியாத்மாக்களை மறுமுறையும் ஏன் இங்கு எடுத்து வந்தீர்கள்? சொர்க்கத்தில் இடமில்லை பிரபு, இவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். நரகத்தில் இடம் காலி, சொர்க்கத்தில் ஒரே நெருக்கம். ஆச்சரியம் சித்ராபுத்ரா, ஆச்சரியம். கணக்கேடுகளில் ஏதாவது கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கிறதா? பிரபு, உலகில் சித்ராபுத்திரன் என்றாலே எல்லோரும் நடுங்குவர். எதற்கு? என் கணக்குக்கு. இவ்வளவு காலம் இல்லாமல் என் கணக்கை பற்றி தப்பு கணக்கு போட்டு விட்டீர்கள். பூலோகத்தில் ஏதோ மர்மம் நடக்கிறது பிரபு. மர்மமா? பல ஆண்டுகளாக வளர்ந்து வந்த அந்த பெரிய கழுமரம் திடீரென்று மறைந்து விட்டது. என்னது? வைத்துக் கொண்டிருந்த எண்ணெய் கொப்பரை திடீரென்று வச்சுவிட்டது. அந்த உயிர்கள் எல்லாம் பயம் ஏதுமில்லாமல் சிரித்தவாறே வருகின்றனர். சித்ராபுத்ரா, என்ன இது? யமலோகத்திற்கு ஊழிக்காலமா அல்லது அழிவு நேரமா? சந்தேகம் இல்லை பிரபு, பூலோகத்திலிருந்து வருபவர்கள் எல்லாம் புண்ணியாத்மாக்கள். புண்ணியாத்மாக்களா? ஆம். யமலோகம் இருக்க வேண்டும் என்றால் பாவிகள் வர வேண்டும். பூலோகத்தில் இருந்து பாவிகள் வந்தால்தான் வழக்கை விசாரித்து தண்டனைகள் கொடுக்க முடியும். உண்மை சித்ராபுத்ரா, அப்படி இருந்தால் தான் நானும் நீதிபதியாக வாழ முடியும். உலகத்தில் ஒரு குற்றமும் நடக்கவில்லை என்றால் நான் ஏன், நரகம் ஏது, யமலோகம் என்ற வார்த்தை ஏது? கேசவாஹரே கிரிதாரி கருட வாகனா கேசவாஹரே கிரிதாரி கருட வாகனா மாசிலாத இதய விஹாரி ஜெகன்மோகனா கேசவ ஹரே கிரிதாரி கருட வாகனா மாசிலாத இதய விஹாரி ஜெகன்மோகனா கேசுலாவும் ராதாரமணா நாராயணா கேசுலாவும் ராதாரமணா நாராயணா ஹரி ஓம் நாராயணா ஹரி ஓம் நாராயணா நாராயணா ஹரி ஓம் நாராயணா பஜனை பிரிய பத்ராஜலனே நாராயணா ஹரி ஓம் நாராயணா நாராயணா. நிறுத்தும் பாட்டை. காலதேவா, பாட்டிற்கும் யமலோகத்தில் தடையா? சங்கீதம் பாடுவதற்கு இது சமயம் அல்ல. நல்ல இசையும் இப்பொழுது என்னுடைய காதில் நாராசமாக விடுகிறது. இசையரசன் நாரதன் பாடுவது கூடவா? என்றும் என் பாட்டை ரசிக்கும் நீ இன்று சந்தோஷமான நேரத்தில் ரசித்தேன். இது சங்கடமான நேரம். ஆமா, உன் முகத்திலும் சபையிலும் இன்று கலகலப்பையே காணோமே. காரணம் என்ன? கலகலப்பு, கொண்டாட்டம், கோலாகலம். இனிமேல் அந்த வார்த்தைக்கு இடமே கிடையாது. ஆட்சி பீடமே ஆடுகிறது நாரதரே. ஆட்சி பீடமா? தேவதச்சன் மயனிடம் காட்டினால் சிம்மாசனத்தை சீர் செய்து விடுகிறான். நாரதரே, வழக்கமான வேடிக்கை வேண்டாம். பாவிகளை தண்டிக்க யமலோகத்தில் வளரும் ஆயுதங்கள் திடீரென மறைந்து விட்டது. யமுனா நதிக்கரை கிராமத்தில் தலையாரி ஒருவனுக்காக வளர்ந்த கடுமரம் மாயமாக போய்விட்டது. மகேந்திர ஜாலம் நடக்கிறது நாரதரே, மகேந்திர ஜாலம் நடக்கிறது. ஆச்சரியம் காலதேவா, ஆச்சரியம். ஆச்சரியம் மட்டுமல்ல, ஆபத்தும் கலந்திருக்கிறது. இதோ பாருங்கள், எங்கு பார்த்தாலும் பாவிகளின் தலைகளாக பரிமளித்த என்னுடைய சபை இன்று பங்கப்பட்டு விட்டது. நாள் முழுதும் தண்டனைகளை சொல்லி சொல்லி துள்ளிய என்னுடைய நாக்கு இன்று தூங்கிவிட்டது. கணக்கெழுதி கணக்கெழுதி
ஏடுகளில் எழுத்து சித்திரங்களை வரைந்து என் பொழுதை இன்பமாக போக்கிக் கொண்டிருந்தேனே, இப்போது எழுத்தாணியும் துருப்பிடித்து விட்டது. ஏடுகளெல்லாம் பாலைவனமாய் பாழாகி கிடக்கின்றன. இவர்களுக்காக காத்திருந்த தடை சின்னங்கள் மாயமாய் மறைந்து வருகின்றன. யமலோகம் இனியும் நிலைக்குமா என்ற அச்சம் ஏற்பட்டுவிட்டது. ஒரு சாதாரண மானிட பிறவியால் யமலோக சாம்ராஜ்யமே அசைக்கப்படுகிறது. மானிட பிறவியா? ஆம் காலதேவா, முன்னம் மார்க்கண்டேயனால் எதிர்க்கப்பட்டாய். இப்போதும் உனக்கு எதிரி ஒரு சாதாரண நரன்தான். என்னது நரனா? என் பாசக்கயத்தால் கட்டுண்டு சாகப் போகும் ஒரு நரனா எனக்கு எதிரி? வரட்டும் அந்த மனித பூச்சி. அவசரப்படாதே காலதேவா. அந்த நரன் இங்கு வந்து இங்கு நடக்கும் சம்பவங்களை எல்லாம் மனதில் பதிய வைத்துக் கொண்டு பூலோகத்திற்கே போய்விட்டான். நான் இங்கு வந்து பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்த்து விட்டு போனானா? என்ன ஆச்சரியம்! காவல் மிகுந்த யமபட்டணத்தில் கள்ளத்தனமாக புகுந்த அந்த கயவன் யார்? சித்ராபுத்திரா, பிறப்பு கணக்கெடுத்த அந்த பூச்சி யாருன்னு பார். காலம் நெருங்கும் போதுதானே அது நம் கணக்குக்கு வரும். இப்போது நாம் யாரென்று கண்டுபிடிப்பது? நாரத முனிவரே, இவ்வளவு சொல்லும் நீங்கள் அவன் யாரென்று சொல்லக்கூடாதா? நாரதரே, யார் அவன்? எங்கிருக்கின்றான்? எங்க இருக்கிறானா? இங்கேயே இருக்கிறான். அவசரப்படாதே, வா காட்டுகிறேன். ஏது கலகப்பிரியரும் காலதேவரும் ஒன்றாக வந்திருக்கிறீர்கள்? இதில் ஆச்சரியம் என்ன? கலகம் இருக்கும் இடத்தில் மரணம் இருக்கத்தானே செய்யும். என்ன காலதேவர் ஏதோ தேடுகிறாரே, வாசக்கயிறு காணாமல் போய்விட்டதா? போகும் நேரம் வந்துவிட்டது. இல்லை, அவர் பதவியே காணாமல் போய்விடும் போல் இருக்கிறது. நாரதரே, எங்கே அந்த நரன்? என்ன இந்திரலோகத்தில் நரனா? வாசக்கயிற்கு கட்டுப்படாமல் பூலோகத்திலிருந்து எவரும் தப்பி வந்து விட்டாரா? இல்லை இந்திரா, குளத்து மீன்களை தூண்டில் போட்டு தூக்குவது போல பூலோக ஜீவராசிகளை யமன் தன் பாசக்கயிற்றால் பிடித்துக் கொண்டிருந்தான். ஆத்திரப்பட்ட மனித ஜென்மங்களில் ஒன்று இங்கு தானாகவே வந்துவிட்டது. என்ன காலதேவருக்கு தெரியாமலா? என்ன எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. எனக்கும் ஒன்றும் புரியவில்லை இந்திரா. சர்வ வல்லம படைத்தவர்களையே சாதாரணமானவர்களாக மாற்றிவிட்டான் இந்த அற்ப மானிடன். புரியவில்லையா இந்திரா? யாருக்கும் தெரியாமல் யமலோகத்திற்கு வந்து மேலோக ரகசியங்களை பூலோகத்தில் பரப்பிவிட்டான் ஒரு நரன். ஏவலோக ரகசியம் பூலோகத்திற்கா? பூலோகத்தில் பாவிகள் குறைந்து புண்ணியாத்மாக்கள் பெருகிவிட்டார்கள். சொர்க்கத்தில் மனிதர்கள் நிறைய சேர ஆரம்பித்து விட்டார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த மனிதர் மகா பக்தரும் இல்லை, பித்தன். இல்லை முனிவரே, பிறர் அறியாமல் எவரோகம் வந்த அவன் மகா ஞானியாகத்தான் இருக்க வேண்டும். ஞானியாவது ஞான சூன்யன், சர்வ முட்டாள். முட்டாளுக்கா இந்த மாயமாய் வரும் சக்தி? நாரதரை, வீணாக பேச்சு விளக்க வேண்டாம். எங்கே அவன்? அதோ வருகிறான். நாரதரை, பரிகாசமாய் செய்கிறீர். எங்கே அந்த நரன்?
குழப்பம் பிரபு. மாலையை கழட்டி விட்டால் மனக்குழப்பம் தீர்ந்துவிடும். கழட்டொன்ன மாலையை. பிரபு, மாலையில் என்ன ஆசை ரம்பா? பார்க்கடல் முத்தும் நாகலோகத்தின் நவரத்தினங்களும் உன் கழுத்தையே அலங்கரித்திருக்கும் போது இந்த மலர் மாலை எதற்கு ரம்பா? கழட்டி விடு. முத்தும் நவரத்னமும் மனம் பரப்புவதில்லை. இந்த மலர் மாலையில் தான் நான் விரும்பும் மனம் இருக்கிறது. நீ விரும்பும் மனம், நீ விரும்பி செய்த திருமணம். கள்ளி, கலட்டந்த மாலையை. இந்திரா, தடுக்க வேண்டாம் நாரதரே. தேவர்களின் மானபங்கமே இந்த மாதர்களால் தான் நடக்கிறது. கலட்ட மாலையை. நரஜன்மம், இந்த காலதேவனையை கதிகலங்க வைத்த நிறுத்துங்கள். அப்பாவி ஒருவர் உங்களிடம் சிக்கிவிட்டால் அவரை அழைத்து விடலாம் என்று தீர்மானித்து விட்டீர்களா? என்னை அறியாமலே என் உலகத்திற்கு வந்து ரகசியங்களை அறிந்து சென்ற உளவாடியவன். ரகசியத்திற்கு உடந்தை நான். என் கணவர் சப்தலோகங்களை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார். கட்டளையை கடமையாக்கிக் கொண்டேன். கூட்டிச் சென்று நரக சொர்க்கலோகங்களை காட்டினேன். பதியின் கட்டளையை தட்டாதவள் தானே தர்மபத்னி. அதனால் மாலையிட்டவர் சொன்ன வேலையை செய்து முடித்தேன். குற்றவாளி நான், கொல்லப்பட வேண்டியவள் நான், என் கணவர் அல்ல. உன் கணவன் அனலில் கருகும் புழு போல் அவனில் சாகும் இந்த மானிட பூச்சி உன் கணவன். நோயும் நலிவும் கொண்டு பின்னால் மடிய போகும் இந்த மானிடன் உன் கணவன். ஆம், மானிட மார்க்கண்டேயன் தான் இதோ நிற்கும் காலனையே வெற்றி கொண்டான். மானிடனாக பிறந்த துருவன் தான் இன்று நட்சத்திரமாய் ஜொலிக்கிறான். மானிட ராவணன் தான் கைலாசமலையை அசைத்து காட்டினான். மானிடனால் ஆகாதது ஒன்றுமில்லை. சபாஷ், ஒன்னுட்டிய ரம்பா. எங்க ஊர் கூட்டத்துல கேட்கிற கேள்வி எல்லாம் கேட்கறியே. அற்ப பதரை நிறுத்து. சூலாயுதமும் சுக்குமாந்தடியும் கையில் இருப்பதால் எந்நேரமும் எவர் மீதும் வீசிவிடலாம் என்ற சுதந்திரம் உமக்கில்லை காலதேவரே. இஷ்டமுடன் எவரையும் நீர் கொன்றுவிட எந்த சட்டமும் இடம் தராது. சித்ராபுத்திரனை கூப்பிட்டு என் கணவரின் ஆயுள் கணக்கை பார்க்க சொல்லுங்கள். கெடுத்து விட்டாள் நாரதரே, கெடுத்து விட்டாள். இல்லை, உன்னை தவறிலிருந்து தடுத்து விட்டாள். இந்திரா, இந்த மானிடனை போகவிடு. நீலி, அழகு உருவமும் ஆடல் திறனும் இருக்க கண்டு உன் கர்வம் எல்லையை மீறிவிட்டது. நரனை காதலித்து தேவர்களை பகைத்துக் கொண்ட நயவஞ்சகையே, உன் அழகு செற்கால் தேவலோக நலனையை புறக்கணித்தாய். அழியட்டும் உன் அழகு, ஒளியட்டும் உன் ஆசை. நீ எந்த மானிடனை காதலித்தாயோ இனி உன்னை அவன் காண முடியாது. நீ பிறர் கண்ணுக்கு புறப்படாத அறிவையாய், பேயாய், பூவுலகில் திரிய கடவான். விமோச்சனம் இல்லாத சாபம் அழகா இருப்பதில்லை. மேலும் ரொம்ப இல்லாத இந்திர சபை சௌந்தரியம் இல்லாமல் இருண்டு விடும். சாப விமோச்சனம் கொடு. பூலோகத்தில் சில காலம் அரூபியாய் திரிந்து இவள் எந்த பித்தரை காதலித்தாலோ அவன் உண்மையிலேயே பித்தனாகி அவனால் ரம்பா என்று 3 முறை அழைக்கப்பட்டால் இவள் சாப விமோச்சனம் பெறுவாள். ஒரு குற்றமும் புரியாத அவன் பித்தனாவனா? அது அவன் வினை பயன்.